என்னுடைய சகோதரர் ஸ்தானத்தில் இருந்தவர் சபேஷ். நாங்கள்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, பக்கத்து பக்கத்து தெரு. அப்போத்துலேருந்தே அப்போவே பாட்டும் தாளமாக தான் இருப்பார். ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். மாயன் நான் படம் தேவாண்ணன் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் அவர்கிட்ட நிறைய நான் பேசியிருக்கேன். ஊரை பற்றி, ஊரில் இருக்க அங்கே ஒரு சிங்கர் இருந்தார், இந்துகுமார், வின்சென்ட்னு, அவங்கள பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். ஒரு பெரிய இழப்பு இசைத்துறைக்கு. தேவாண்ணன் தான் அவன் தனித்து விடப்பட்டவராக இருக்கார். பட் அவருடைய இடத்துல அதே வயதுக்காரங்களான நாங்கள்லாம் இருக்கோன்ற ஒரு ஆதரவு தான். மற்றபடி அவருடைய நண்பர்கள், ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் என்னுடைய அனுதாபங்கள். அண்ணன் தம்பிங்கன்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த குடும்பம் ஒரு பெரிய உதாரணம். நான் அதை தன் கூட பார்த்துருக்க மட்டும் இல்லை, எங்கள் கூட பழகியிருக்கேன். சம்போத்திங்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். மொத்த பேருக்கும் ஒரே கேரில் தான் வரும். ஒருத்தர் ரீல்ஸுக்கு மார்க் போட்டு வருவார், ஒருத்தர் கம்போஸ் பண்ணிட்டு வருவார், ஒருத்தர் நோட்ஸ் கொடுத்து வருவார், ஒருத்தர் ரிதம் செட்டெல்லாம் பார்ப்பார், தேவாஸ்தா டியூன் போடுவார், ஸ்ரீகாந்த் அவர் பிஜிஎம்லாம் கற்றுக்குவார். எல்லோரும் பண்ணாலும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் மியூசிக் பண்ணதில் அதை நீ தப்புன்ட்ட, இதை நீ விட்ட, இது பண்ணியிருக்கிறோம், இது பண்ணது நல்லா வந்திருக்கோம், இது நான் பண்ணிதான் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படி கண் பார்த்தா கை வேலை செய்யும். அத்தனை அண்ணன் தம்பிங்களுக்கும் தேவாசார மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறது இவங்கெல்லாம் பெரிய பாக்கியம். அவருக்கு இப்படி தம்பிகள் கிடச்சது ஒரு அருமையான பாக்கியம். அப்படி ஒற்றுமையான குடும்பம். இசையிலையும் அதே மாதிரி அவர் போட்ட டியூனுக்கு என்ன மாதிரிலாம் பக்கம் மியூசிக் பண்ணுன்ட்டு அது அனித்திய செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. செட் பண்ணி பார்த்தா அற்புதமாக பாட்டு வரும். அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதில் இன்றைக்கி ஒரு குருவி இந்த உலகை தொட்டு போதும்போது வலிக்குது. அந்த குருவி கூட்டிலேருந்து, இந்த அன்பான குடும்பத்திலேருந்து ஒரு குருவி போதும்போது மனசுக்கு தாங்கலை. கடவுளுக்கே இந்த சந்தோஷம் பிடிக்கலையா, இயற்கைக்கே இந்த சந்தோஷம் பிடிக்கலையான்ற அளவுக்கு வலி. நல்ல அற்புதமான குடும்பம், இசை குடும்பம். யாரை பார்த்தும் பொறாமல், கோழி சொல்கிறது, அவன் அப்படி இவன் அப்படி அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. எப்போ இவங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சிரிப்பு தான் அதிகமாக இருக்கும். நான் இவங்க கூட இருக்கும்போது நிறைய சிரிச்சிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப துக்கம், தொண்டை அடைக்குது. சபேஷனுடைய ஆத்ம சாந்தியுடைய இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு அதிர்ச்சியான நாள். நீங்கள் காலையிலேயே சபேஷ் சாரோட இறப்பு செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டோம். இப்படி மகாபாரதம் எப்படி பஞ்சவர்ணர்களோட ஒற்றுமையோ அதே மாதிரி நம்ம திரையுலகில் தேவா சாருடைய சகோதரர்கள் 5 பேர், இந்த பஞ்சமலர் ஒற்றுமை வந்து எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமானது. சபேஷ் ஒரு முரளி, 2 பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வியக்கிற விஷயம் என்னென்னா, யார் 5 அண்ணன் யாருக்கும் எந்த ஈகமே இருக்காது. என்னோட பெரும்பாலான படங்கள் மேக்ஸிமம் ஒரு படத்தை வர எல்லா படத்துலையுமே ஸ்ரீகாந்த் தேவா தான் மியூசிக். தேவாசோட பையன். நான் நிறைய ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படின்னா, அப்போ தவமிருந்து பொக்கிஷம் போன்ற படங்களுக்கு தனியாக சபேஷ் முரளி மியூசிக் பண்ணாங்க. என்னோடய படங்கள் ரீரெக்கார்டிங் நடக்கும். சிவகாசி, பழனி ரீரெக்கார்டிங்கில் வந்து
இது அவங்க இது வாசிப்பாங்க. நம்ம தேவாசார் மியூசிக்கையும் பார்ப்பேன், அங்கேயும் அவங்க வாசிச்சுட்ருப்பாங்க. நம்ம மியூசிக் ஆகிட்டோமே திருப்பி தேவாசார் மியூசிக்கில் நம்ம வாசிக்கிறோம், தேவாசார் பையன் ஸ்ரீகாந்த் மியூசிக்கில் வாசிக்கிறோம். அந்த துளியோட அந்த ஈவு இருக்காது. சிலர்லாம் மியூசிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஆர்கெஸ்ட்ரா போய் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட அந்த ஒரு துளி நான் பார்த்ததில்ல. சாதாரண ஒரு மியூசிஷியன் மாதிரி வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் அந்த பக்குவம் வராது. சில பிள்ளை அண்ணன் பெருசாக ஜெயிச்சிட்டா தம்பி பெருசாக ஜெயிக்கலைன்னா உள்ளே ஒரு புழுக்கம் இருக்கும். எல்லா தொழிலும் சொல்கிறேன், எல்லா தொழிலையும் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே ஒருத்தர் பெரிய வெட்டி அடைந்து ஒருத்தர் அடையிறனா ஒரு புழுக்கம் இருக்கும். ஆனால் இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே நான் பார்த்து வேக்கிற விஷயம், ஒரு ஸ்ரீகாந்த் அவர் வெட்டி கொடுத்தாலோ தேவாசார் வெட்டி கொடுத்தாலோ இவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் துளியோட நான் பார்த்ததில்ல. அப்போ அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை தான், அந்த பாசம் தான், அந்த ஈகோ வராமல் இருந்துருக்கும். இன்னொன்று சபேஷ் சார் வந்து நம்ம தான் பேசியிருப்போம் அவர்கிட்ட போய். அது சின்ன ஒரு அந்த புன்னகை தான் கேட்டுப்பார். அவ்வளோ அதையும் பேசவே மாட்டார். நம்ம ஒரு 10 வார்த்தை பேசினா ஏதோ ஒரு வார்த்தை தான் வாயிலேருந்து வரும். அவ்வளோ அமைதி. இப்போ தேவாசர் நல்லா பேசுவார், ஸ்ரீகாந்த் வந்து ஜாலியான கேரக்டரு. இவருக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் சபேஷ் சார். நான் வந்து அவர் அதிகமாக பேசி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மியூசிக் யூனியனில் தலைவரானது கூட சந்திச்சிருக்கோம். அப்போ கூட நாங்கள் பேசுவோம், சார்லாம் போய் சில பேசுவோம். இந்த அரைக்கட்டு வருஷமாக பேசியிருக்கோம். எல்லாம் கேட்டுக்குவார். ஒரு திருப்பி ஒரு வார்த்தை வந்து வராது. இவ்வளவு அமைதியானாலும் பார்த்ததில்ல. ரொம்ப தன்மையானவர், ரொம்ப அமைதியான ஆள். தொழிலை அவ்வளோ நேசிக்கக்கூடியவர். தேவாசார் சொன்னாலும் சரி, ஸ்ரீகாந்த் சொன்னாலும் சரி, என்ன நோட்ஸோ அது எதுவுமே மறுப்பு சொல்லாமல் அவங்க சொல்கிறத அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து மியூசியம் வந்திருக்கோம், மியூசியேட்டர் சொல்கிறத கேட்டுக்குவோம். அந்த அந்த இதுலேருந்து எங்கேயுமே அவங்க ஒரு அண்ணங்கிற உரிமை எடுத்துக்கிறதில்ல, அண்ணன் பையன் அப்படிங்கிற உரிமையும் எங்கேயுமே அவங்க எடுத்துக்கிட்டதில்லை. இது சபை செட்டை நாங்கள் பார்த்து வியந்த விஷயம். இப்போ நல்ல அமைதியானாலும் சொல்ல நேசிக்கக்கூடியவர். அண்ணனோட ஆர்கெஸ்ட்ரா எங்கே இருந்தாலும் சரி இவங்க 2 பேரும் இங்கே பார்க்கலாம். ஸ்ரீகாந்தாவும் பார்ப்பார். ஏன்னா அந்த ஒரு ஈவு இல்லாதனால தான் ஆர்கெஸ்ட்ரா வெளி கச்சேரிகளுக்கும் ஒன்றாவே போவாங்க. இது வந்து தேவாசருக்கு சபேஷரோட மறைவு மிகப்பெரிய இழப்பு. பெரிய பலம் வந்து சபேஷ் அவர்களும் சபேஷ் இறந்துட்டாங்க. தேவாசார் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஏற்கனவே தேவாசார் வந்து அவங்க தம்பி குடும்பம் எல்லாத்தையுமே தன்னோடதாக இருந்து சப்போர்ட்டாக இருப்பார். இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தேவாசார் வந்து சபேஷ் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பார், இருக்க மாட்டார். பெரிய இழப்பு. மியூசிக் யூனியன் தலைவராக இருந்து இங்கே இருந்துருக்கிறாரு. நாங்கள் மியூசிக் யூனியனில் நானும் சரி, விஜயகுமார் சார் அங்கேயும் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். வணக்கம். சபேஷ் வந்து எனக்கு 1986 நல்ல பழக்கம். என்னுடைய தொட்டில் சபதம் படத்துக்கெல்லாம் ரீரெக்கார்டிங்லேருந்து சாங்கிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அன்னைய காலத்துலேருந்து இன்றைக்கி வரலும் நல்ல பழக்கம். அவர் தவறிட்டார்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அப்பா சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்துக்கும் நெருக்கமானவங்க. இப்போது கடந்த 5 வருஷமாக நாங்கள் அவங்க நெய்பராக வந்துட்டுருக்கோம். அவங்க தேவாசார் வீட்டில் எங்கள் அடிக்கடி இன்னும் நெருக்கமாக நாங்கள் வந்து பழகினோம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசித்தப்போ ரொம்ப வந்து நான் வந்து வியந்திருக்கேன். அதாவது 90களில் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு பெரிய இலக்கணம் வகுத்ததில், ஒரு தனியாக ஒரு ராஜ்யம் நடத்தினதில் சபேஷ் முரளி அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானவங்க தெரியும். அத்தனை படங்கள் தேவாசார் அவங்க இசையமைச்ச அத்தனை படங்களையும் இணைய இசைன்னு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்ட அந்த பேர் அது. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இழப்பு. அவங்க குடும்பத்தாருக்கு என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். பஞ்சபாண்டவர்கள் மாதிரி தேவாசார் சகோதரர்களானாவே சபேஷன், முரளி, சம்பத், சிவான்னு அந்த ஒற்றுமையான அந்த சகோதரர்களில் ஒருத்தர் இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம்.
சபேஷன் வந்து ரொம்ப கெட்டிக்காரரு. அதாவது அவர் கீபோர்ட்லேயும் சரி, ப்ரோக்ராம் பண்ணுறதுலேயும் அவர் வந்து ரொம்ப கிரேட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 பேரும் சேர்ந்து தான் தேவா. அந்த மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்து அவருடைய இந்த தேவா சாருடைய சக்ஸஸில் மிக முக்கியமான தூணாக இருந்தவர் திரு சபேஷன் அவர்கள். அவருடைய இழப்பு வந்து உண்மையிலுமே மிகப்பெரிய இழப்பு. அந்த நமக்கு எல்லாத்தையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க பண்ண மியூசிக்கு, அதோட ரீச்சு, குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் எங்கே பார்த்தாலும் தேவா இன்னிசை தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொடியை ஏற்றுறதுக்கு காரணமானவர்கள் அவரும் ஒருத்தர். அவரை இழந்தது நமக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குது. தேவா சாருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நம்ம எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எளிமையானவர். அவர் இருக்கிற இடமே தெரியாது. அந்த நானும் தேவா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த மியூசிக் பண்ணும்போது தேவா சார் டியூன் போட்ட உடனே அவர் இருக்கிற இடமே தெரியாது. அதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த ப்ரோக்ராமிங்கில் உட்காந்து சபேஷன் சாரும் முரளி சாரும் அதில் பூந்து விளையாடுவாங்க. மிக திறமையானவர்களில் ஒருத்தர். இப்போது அதாவது தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கு இந்த இசையமைப்பாளர் சங்கத்தோட தலைவராக அவர் வந்தார். ஒரு நல்ல மனிதர், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவர், அன்பாளர், பண்பாளர். அந்த உயர் பதவிக்கு வரும்போது கூட ரொம்ப சாதாரணமாக, பணிவாக, அன்பாக, அடக்கமாக, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிற ஒரு குணம் படைத்த அந்த மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அது அந்த பொக்கிஷம் படத்துலலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அவரே தனியாக பண்ண மியூசிக் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக அந்த பொக்கிஷம் படம் வந்து சேரனோட படத்தில் மிக அற்புதமான பாடல்களை கொடுத்துருப்பார். ஸோ அவர் இல்லாத உண்மையிலுமே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அந்த குடும்பத்துக்கும், தேவா சார் மற்றும் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த ஆண்டவனுடைய திருப்பாதங்களில் அவருடைய ஆன்மா இளைப்பார நான் வேண்டிக்கிறேன்.